இடைவேளைக்கு பின்னர் 52 வருடங்களுக்கு பின்னர் யாழ்ப்பாண கல்லூரி அணியினர் வெற்றி பெற்றுக் கொள்கின்றார்கள். இந்த போட்டியிலே மதுசன் மிக சிறப்பாக நல்ல கிரிக்கெட் டீம். முக்கியமான வீரர்கள் நினைக்கிறீங்க? மதுசன் அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். வெற்றி அளிக்கும் என்றால் எமது யாழ்ப்பாண கல்லூரி அணியின் வெற்றி நிச்சயம். தொடர்ந்தும் வெற்றிக்காக போராடுகின்றோம். எமது அணிக்கு வெற்றி கிடைத்தால் இந்த வருடம் நமக்கு மகிழ்ச்சியான விஷயம். ஒரு தீவிர அபிமானியாக இருக்கிறேன். இந்த வருடம் நீண்ட காலத்துக்கு பிறகு எமது யாழ்ப்பாண கல்லூரி அணி விளையாட்டு மிக சிறப்பான ஒரு விளையாட்டு. இந்த இடத்துல நீங்க இதை பார்க்க வந்திருக்கீங்க. நீங்க எந்த சார்பாக நீங்க எந்த பள்ளிக்கூடத்துல வாரீங்க? நாங்கள் ஜப்னா ஒழிச்ச பழைய மாணவன். 1983ஆம் ஆண்டிலிருந்து 1993ஆம் ஆண்டு மட்டும் ஜப்னா ஒழிச்சில் கல்வி கேட்டு நீண்ட காலமாக நான் யாழ்ப்பாண கல்லூரியின் தீவிர ரசிகனாக ஆதரவாளனாக இருக்கிறேன். நான் கிரிக்கெட்டில் ஈடுபடவில்லை. நான் படிக்கிற காலத்தில் பாஸ்கெட் பால் தான் பங்கு பெற்றிருக்கிறேன். நாட்டின் நிலைமை காரணமாக அந்த நேரங்களில் ஈடுபட சான்ஸ் வரையில்லை. மற்றும் யாழ்ப்பாண கல்லூரி அணிகளில் பெரும்பாலும் அந்த நேரங்களில் மிகவும் போட்டித்தன்மை காணபடியாக நாங்கள் எங்களை திறன்களை வளர்த்துக்கொள்ள சான்ஸும் கொஞ்சம் குறைவாக இருந்தபடியாக இருந்தால் நாட்டின் நிலைமையிலால் நாங்கள் பங்கு பெற்ற முடியவில்லை. யாழ்ப்பாண கல்லூரி தரமான அணிகளை அந்த காலங்களில் உருவாக்கி இருந்தது. நாங்கள் தீவிர ரசிகர்களாக இருந்திருக்கிறோம். ஒரு தீவிர அபிமானியாக இருக்கிறேன். இந்த வருடம் நீண்ட காலத்துக்கு பிறகு நமது யாழ்ப்பாண கல்லூரி அணி வரலாற்று வெற்றி பெறும் என்ற மிகுந்த நம்பிக்கையுடன் இப்போது புனித பத்திரிகையார் கல்லூரியில் ஆதரவளித்துக் கொண்டிருக்கிறோம்.
ஓகே, இந்த வருடம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் 108வது பொன்னணிகளின் போரிலே புனித பத்ரிசியார் கல்லூரி எதிர் யாழ்ப்பாணர் கல்லூரி அணியினர் மோதிக்கொண்டிருக்கின்றனர். கடந்த வருடம் நமது கல்லூரி அணி வெற்றியை நோக்கி பயணித்த போதும் சமநிலையில் போட்டியை முடிவுக்கு கொண்டு வந்திருந்தோம். இம்முறையும் நமது பழைய சென்ற வருடம் விளையாடிய வீரர்கள் இல்லாவிடனும் அந்த 15 அணிகளைச் சேர்ந்த வீரர்கள் பங்கு பெற்றுக் கொண்டு மிகவும் முதல் தடவையாக விளையாடும் வீரர்கள் மிகவும் சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். நேற்று கடந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸிலும் நமது ஆரம்ப துடுப்பாட்ட வீரன் ஜோன்சன் அவர்களால் 62 ஓட்டங்கள் பெறப்பட்டு யாழ்ப்பாண கல்லூரிக்கான ஒரு யதார்த்தமான ஒரு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். அவரது 50 ஓட்டங்களுக்கு நாங்கள் மிகவும் சந்தோஷம், நமது ரசிகர் மன்றம் சந்தோஷம் அடைகின்றது. தொடர்ந்தும் இந்த 2வது இன்னிங்ஸில் நமது அணி புனித பத்ரிசியார் கல்லூரி அணிக்கு ஒரு 150 ஓட்டங்கள் வெற்றி இலக்காக நிர்ணயிக்க இருந்தால் நாம் வெற்றி வாகை சூடுவோம் என்பதில் அச்சமில்லை. தொடர்ந்தும் வெற்றியை நோக்கியே பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். அதே போன்று புனித பத்ரிசியார் கல்லூரி அணி வீரர்களும் சளைத்தவர்கள் அல்ல, அவர்கள் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். தற்பொழுது இடம்பெற்று இப்பொழுது நமது ஓட்ட எண்ணிக்கை 110 ஓட்டங்களுக்கு 6 இலக்குகளை இழந்துள்ளோம். தொடர்ந்தும் நமது அணித்தலைவர் மதுசனும் கரிசன் அவர்களும் இணைப்பாட்டத்தில் நீடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களது இணைப்பாட்டம் வெற்றி அளிக்கும் என்றால் எமது யாழ்ப்பாண கல்லூரி அணியின் வெற்றி நிச்சயம். தொடர்ந்தும் வெற்றிக்காக போராடுகின்றோம். எமது அணிக்கு வெற்றி கிடைத்தால் இந்த வருடம் நமக்கு மகிழ்ச்சியான விஷயம். நன்றி. பிரதலின் கோலிலிருந்து பந்து வீசுவதற்கு அபிலாஷ் தயாராகின்றார். அவரை எதிர்கொள்கின்றார் கபிஷன். பந்து வீசி கொண்டிருக்கிறார். பார்ப்போம். இந்த ஒரு ரன் இல்லை, எந்தவித ரன்களும் பெறப்படவில்லை. இதோ அடித்தாடுகிறார். இதோ பாத்தீங்கன்னா செயின்ட் பேட்ரிக்ஸ் அணி முதலாவது இன்னிங்ஸ் 167 ஓட்டம். இதோ பாத்தீங்கன்னா முதல் இன்னிங்ஸில் யாழ்ப்பாணம் வாட்டக்கோடை ஜெஃப்னா கல்லூரி யாழ்ப்பாண கல்லூரி அணி முதலிடத்தில் 167 ஓட்டங்களையும், செயின்ட் பேட்ரிக்ஸ் அணி 153 ஓட்டங்களையும் பெற்றுள்ளனர். இரண்டாவது இன்னிங்ஸ் ஆட்டத்துக்காக
ஆட்டத்தில் வட்டுக்கோட்டை யாழ்ப்பாண கல்லூரி அணி 116 ஓட்டங்களுக்கு 6 விக்கெட்டுகளை இழந்து போராடி வருகிறார்கள். அவர்கள் வெற்றி தோல்வியா வெற்றி வருமா என்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். ஒரு பேட்டி வர கூட நாங்க வெற்றி வருவோம். அப்படி என்ன மாதிரி பிராக்டிஸ் அடிக்குமா இந்த முறை? ஓ அடிக்கும். நீங்க எந்த ஸ்கூலுக்கு சப்போர்ட்? நான் பேட்ரிக் சார். எத்தனை ஆண்டு படிக்கிறீங்க? கிரேட் 7. விளையாடுறீங்க கிரிக்கெட் டீம்ல? நான் ஃபுட்பால். ஃபுட்பால்ல டீம்ல இருக்கீங்களா? ஓ ஸ்கூல் டீம்ல. ஓ எப்படி கிரிக்கெட் இந்த முறை பேட்ரிக்ஸ் அடிக்குமா இல்ல ஜஸ்ட் பேட்ரிக் தான் அடிக்கும். பேட்ரிக்ஸ் கட்டாயம் அடிக்குது. ரன்ஸ் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கீங்களா? என்ன மாதிரி என்ன ரன்ஸ் எல்லாம் பாக்குறீங்களா? ஓ என்ன மாதிரி கலைஞர் வர மாதிரி போகுது? ஜெயிக்கிற மாதிரி தான் போகுது. ஜெயிக்கிற மாதிரி தான் போகுது. கடந்த முறை யார் பண்ணி ஜெயிச்சார்? கடந்த வரும் பேட்ரிக் சார். பேட்ரிக்ஸ்ல நல்ல பிளேயர் இருக்கீங்க. நல்ல பிளேயரா இருக்கீங்க. தெரியா சரி நன்றி. கேளுங்க. இந்த முறை எப்படி பேட்ரிக்ஸ் வின் பண்ணுவோம்? ஓ எனக்கு இது இந்த முறை கட்டாயம் ஜெயிக்குமென்ற நம்பிக்கை இருக்கு எனக்கு. இப்படி போன முறையை விட இந்த முறை கொஞ்சம் பெட்டரா தான் இருக்கு. நல்ல கிரிக்கெட் டீமுங்கட. முக்கியமான வீரர்கள் நினைக்கிறீங்க? மதுசன் அண்ணா அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி நன்றி. அடிக்கதான் பண்ணியா? ஒரு வீடியோ எடுத்துக்கலாம். இதுவரை நேரமும் சார்ஜன் பேசி அந்த இடத்துக்கு ஸ்டீவ் அழைக்கப்பட்டிருக்கிறார். ஸ்டீவ் இதோ பந்தை வீசுகிறார். அடித்து ஆடப்படுகிறது. இதோ 4 ரன்களா? இல்லை, களத்தடுப்பு மேற்கொள்ளப்பட்டது. 50 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார்கள். மதுசன் நல்ல இதென்ன மதுஷன் கபிஷன்.
அழைக்கப்பட்டிருக்கிறார். அவரை எதிர்கொள்கின்றார் யாழ்ப்பாண கல்லூரி அணி தலைவர் மதுசன். விலைக்கு பின்னர் 52 வருடங்களுக்கு பின்னர் யாழ்ப்பாண கல்லூரி அணியினர் வெற்றி பெற்றுக் கொள்ளுகின்றார்கள். இந்த போட்டியிலே மதுசன் மிக சிறப்பாக 6 இலக்குகளை கைப்பற்றியிருந்தார். முதலாவது இன்னிங்ஸிலே 5 இலக்கை கைப்பற்றியிருந்த மதுசன் 6 இலக்கை கைப்பற்றி இந்த போட்டியை வெற்றி கொடுத்திருக்கின்றார். மிக நீண்ட காலத்தின் பின்னர் 52 வருடங்களின் பின்னர். Yes, that is the end of the Battle of the Goals, 108th encounter in 175th year of St. Patrick's College's celebrations, and we can